ஹலோ. சொல்லு சிவா. எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேன். அப்புறம் ஏன் ஃபோன் எடுக்கல? திடீர்னு மழை வந்துருச்சு சிவா. துணிலாம் வெளியே காய போட்டிருந்தேன். அதை எடுத்துட்டு வரதுக்குள்ள உன் கால் கட் ஆயிடுச்சு. அதனால எடுக்க முடியல. இவ்வளவு நேரமா மழை இங்க தான் பெஞ்சிட்டு இருந்தது. இந்த மழையை ரசிக்க நான் கூட இருந்தா எப்படி இருக்கும்? ஆசத்தலா இருக்கும். நீ இந்த நேரம் என் பக்கத்துல இருக்கணும். என்னை கட்டி அணைக்கணும். எவ்வளவு சுகமா இருக்கும். அப்படியா? என்னது? அப்பா அப்படிதான். சரி, வேற என்ன சொல்லு. நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 2-3 நாள் நாங்க வந்துடுறேன். உன்னை பார்க்கணும் போலவே இருக்கு. எனக்கும் தான். எந்த ஊரு கிராம மக்களுக்கு சொல்றது என்னன்னா, ஹலோ பிரியா, ஊர்ல காப்பு கட்ட போறதுனால அன்னைக்கு யாரும் ஊருக்குள்ள வரவும் கூடாது, ஊரை விட்டு போகவும் கூடாது. என்னது சத்தம்? நாளைக்கு அமாவாசையா, ஊர்ல காப்பு கட்டுறாங்க. நீ நாளைக்கே வந்துரு. சரி, வந்துடுறேன். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? சுவாமிஜி என்ன சொன்னாரு? சுவாமி என்ன சொன்னார்னா, தீய சக்திகளோட தாக்கம் நம்ம ஊருக்குள்ள அதிகமா இருக்கான். பூஜை ஆரம்பிச்சிட்டா எது நடந்தாலும் அதை நிறுத்தக்கூடாதான். டே பசங்களா, நீங்க அங்கங்க போய் காவலுக்கு நில்லுங்க. மத்தவங்க எல்லாம் ஏன் கூட வாங்க. யாரையுமே காணோம். கதவு யாரு தட்டியிருப்பாங்க? திரும்பவும் அதே நாத்தம் அடிக்குது. என்ன நடக்குதுன்னே புரியலையே. என்னம்மா, என்னாச்சு? ஏன் பதற? என்ன வீட்டுக்குள்ள யாரோ எங்கம்மா? என்ன பதட்டப்படாத, பொறுமை. என்னாச்சுமா? எங்க சொல்லுமா, அழாதம்மா, அழாத. என்னாச்சுன்னு சொல்லுமா. என்னம்மா, என்னாச்சுமா? என்னம்மா, என்னன்னு சொல்லுமா. என்ன என்னாச்சுன்னு சொல்லுமா, கேக்குறேன். சொல்லுமா. ஓடு, ஓடு, சீக்கிரம் ஓடு. வேகமா வா. அவனுக்கு என்னாச்சு? தெரியல. பாருங்க, பாருங்க, பாருங்க. என்ன நடக்குது?
ஐயோ தம்பி 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 என்னடா தம்பி பாத்து நில்லுங்க நில்லுங்க. யாரே நடிச்சாங்க? தம்பி என்னப்பா அது? என்னாச்சு உனக்கு? ஐயோ இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியலையே. வேணாம் தம்பி. பிரியா வேணாம் தம்பி. பிரியா ஜாக்கிரதமா. சிவா சிவா ஐயோ வேண்டாம் தம்பி. பாருங்க தம்பி, தீ பிடிச்சி எரியுது தம்பி. அது உட்காருங்க. நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஊருக்குள்ள பூஜை நடத்தணும் ஐயா. ரமேஷ் செத்து போனதுனால அது பாதியிலேயே நின்று போச்சு. கலசபந்தம் வச்சப்போ உங்க ஊர்ல யாராவது வெளியூர்காரங்க இருந்தாங்களா? நாங்க எல்லாருமே ஒரே ஊர் தான். டாக்டர் மட்டும் தான் வேற ஊர். ஆமா சாமி. நீங்க இப்படி வந்து உட்காருங்க. கண்ணை மூடி உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க இப்ப நேரடியா பதில் சொல்லணும். அப்படியே சொல்ற சுவாமி. உங்க முழு பேர்? சிவா. இஷ்ட தெய்வம்? விநாயகர். 1 to 9 உங்களுக்கு தோணுற நம்பரை சொல்லுங்க. 9. நாட்கள்ல உங்களுக்கு இஷ்டமான நாள் எது? ஞாயிற்றுக்கிழமையை தவிர. வெள்ளிக்கிழமை. புஷ்பங்கள்ல எது இஷ்டமான புஷ்பம்? ரோஜாப்பூ. இன்னொன்னு? தாமரைப்பூ. பறவைகள்ல ஒரு பறவை பேரு சொல்லு. புறா. யார் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க? பிரியா. அந்த பொண்ணு பேர் இல்ல, இன்னொருத்தரோட பேர் சொல்லுங்க. கண்ணா. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த உயிரை பலி வாங்கினது சுவாமி இல்ல, பலி வாங்கினது கார்கோடகன். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கார்கோடகன் சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி நரபலி கொடுக்கறதுக்காக 20 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள தண்டுப்பாளையத்துக்கு பிக்ஷைக்கு போனான்.
அங்க ஒரு அழகான பொண்ணை பார்த்து அவளை எப்படியாவது அடையணும்னு ஆசைப்பட்டு அவனோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அவளோட மூச்சை நிறுத்தினான். அந்த பொண்ணு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் கார்கோடகன். அவ இறந்துட்டான்னு நினைச்ச அவளுடைய அண்ணன் தம்பிங்க அந்த பொண்ணை மயானத்துல புதைச்சாங்க. சரியா இது நடந்து 3 நாள் கழிச்சு அமாவாசை ராத்திரி மயானத்துக்கு வந்த கார்கோடகன் மந்திர சக்தியால மறுபடியும் அந்த பொண்ணுக்கு மூச்சை கொடுத்து மந்திரங்களை சொல்லி அந்த பொண்ணை வசியப்படுத்திக்கிட்டு இருந்த அதே சமயம் அந்த பொண்ணு வளர்த்த நாய் அவங்க அண்ணன் தம்பி வீட்டுக்கு முன்னாடி போய் அவங்களை தூங்க விடாம குலைச்சது. நடுராத்திரியில எதுக்காக நாய் இப்படி ஊளையிடுதுன்னு வெளியே வந்த அண்ணன் தம்பிகளை அந்த நாய் கொலைச்சே மயான வரைக்கும் அடிச்சிட்டு போச்சு. ஏதோ நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அண்ணன் தம்பிங்க ஆயுதங்களோட அந்த நாயை பின்தொடர்ந்தாங்க. தன் எதிர அந்த பெண்ணை உட்கார வச்சு மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்த கார்கோடகன் அழுத்த அந்த நாய் சரியா கடிச்சது. நாயை கொண்ட கார்கோடகன் ஊராளுகளை ஒன்னா சேர்ந்து வர்றதை பார்த்து அங்கிருந்து ஓடி போனான். அண்ணன் தம்பிங்க வந்து உயிரோடு இருக்கிற தங்கச்சியை பார்த்து சந்தோஷத்தோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. நாய் கடிச்சதால கார்கோடகனுக்கு குரல் வரல, ரத்தம் வந்துகிட்டே இருந்தது. என்ன செய்யறதுன்னு தெரியாம பரிகாரத்துக்காக தன்னோட மாமாவை தேடி போனான் கார்கோடகன். தன்னுடைய ஞான திருஷ்டியால என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவனுடைய மாமா குரல் மறுபடியும் வர்றதுக்கு வழி சொன்னாரு. மாமாவுடைய ஆலோசனையை கேட்டு அமாவாசை ராத்திரி ஊருக்கு வெளியே இருந்த காட்டுக்குள்ள இருந்த கிணத்துக்கு போனான் கார்கோடகன். அந்த கிணத்துல இருந்து ஒரு சக்தி வெளியே வந்தப்போ அதனுடைய நாக்க அறுத்து அந்த நாக்குல இருந்து வந்த ரத்தத்தை குடிச்சிட்டு அங்கிருந்து ஓடி போனான் கார்கோடகன். ஆனா அந்த சக்தி விடாம அவனை துரத்துச்சு. வேற வழி இல்லாம ஒரு இடத்துல கார்கோடகன் அந்த நாக்க தூக்கி போட்டுட்டு தன்னுடைய சொந்த ஊரான நரபலி கிராமத்துக்கு வந்து சேர்ந்தான். அந்த சக்தி ஊர் எல்லை வரைக்கும் வந்து அங்கேயே நின்றுடுச்சு. ஏன்னா ஊர் எல்லையில கிராம தேவதையுடைய சிலை காவலுக்கு இருந்தது. ஆனா அந்த சக்தி ஒவ்வொரு அமாவாசை ராத்திரியும் கார்கோடகனை நினைச்சு கோபத்தோட அலறும். அந்த சத்தத்தை கேட்ட சின்ன பசங்களும் கர்ப்பிணி பெண்களும் ஏதோ வியாதி பரவுதுன்னு பயந்தாங்க. தன்னை பலி வாங்கத்தான் அந்த சக்தி அலறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட கார்கோடகன் அன்னைக்கு ராத்திரி அந்த சக்திக்கு சாந்தி கொடுக்க ஏதாவது ஒரு உயிரை பலி கொடுக்கணும்னு நினைச்சான். அப்படி நினைச்சப்பதான் ரமேஷ் உதவியோட உங்க ஊருக்கு வந்த அந்த பரிதாபமானவன் பலியானான். சுவாமி, இப்போ நீங்க சொன்ன விஷயங்களுக்கும் இங்க நடந்த விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாடகக்காரங்களை கொன்னுட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாம அந்த 2 பேருடைய பையன் பயந்து போய் ஒரு செடிக்கு பின்னாடி இருந்து எதுக்காக தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொல்றாங்கன்னு புரியாம பார்த்துக்கிட்டு இருந்தான். அவங்க பேசினதை வச்சு ஊருக்காகத்தான் தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கோபமானா. பசி வந்தா கேட்கறதுக்கு அப்பாவும் அம்மாவும் உயிரோட இல்ல, திங்கிறதுக்கு எதுவுமே இல்ல. யாரையாவது கேட்டா தன்னை கூட கொலை பண்ணிடுவாங்கன்ற பயத்துல காட்டிலேயே அவன் இருந்துட்டான். 2 நாளாகியும் தம்பி இன்னும் வரலையேன்னு அவனுடைய அண்ணன் அவனை தேடி வந்தான். யார கேட்டாலும் எந்த விஷயமும் தெரியல, எதுவும் சொல்லாம போயிட்டாங்க. ஓம் க்ரீம் வாமகமாயி, ஓம் க்ரீம் வாமகமாயி. இப்படியாக நாட்கள் கழிந்த போது ஒரு நாள் அமாவாசை ராத்திரி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த கார்கோடகனை அந்த பையன் பார்த்தான். அவன் பூஜையை முடிச்சுட்டு கிளம்பி போனதும் அங்க படையலுக்கு வைக்கப்பட்ட சாப்பாட்டை பார்த்த அந்த சின்ன பையன் விவரம் தெரியாம அத போய் சாப்பிட நினைச்சப்போ பின்னாடி இருந்து அவன் தோள் மேல ஒரு கை விழுந்தது. திரும்பி பார்த்தா கை வச்சது கார்கோடகன்னு பார்த்ததும் கார்கோடகனோட பைய எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனா அந்த சின்ன பையன். பசியில அந்த பையில இருந்ததை எடுத்து வாயில போட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். அந்த பையில இருந்த மந்திர புத்தகமும் அவனுக்கு கிடைச்சது. பசியால பையில இருந்த வெத்தலைய தின்ன ஆரம்பிச்ச அந்த பையனுக்கு மந்திர புத்தகத்தை படிக்கிற சக்தி கிடைச்சது. சரியா இது நடந்து 19 வருஷம் கழிச்சு உங்க ஊருக்கு அவன் வந்தான். அவன் கிட்ட சக்தி இருக்கிறதுனால உங்க யார் கண்ணுக்கும் அவன் தெரியல. உங்க ஊருக்கு அவன் வந்த அன்னைக்கு நடுராத்திரியில நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு பெண்மணியை பார்த்தான். அவ பின்னாடியே போனான்.
அங்கேயே நில்லுங்க. ஓம் க்ளீம் சாமுண்டீஸ்வரி, ஓம் க்ளீம் பத்ரகாளி, ஓம் க்ளீம் காட்டேரி, ஓம் க்ளீம் சுமந்திரகாளி, ஓம் க்ளீம் பத்ரகாளி, ஓம் க்ளீம் சுமந்திரகாளி, ஓம் க்ளீம் பத்ரகாளி, ஓம் க்ளீம் காட்டேரி, ஓம் க்ளீம் பத்ரகாளி, ஓம் க்ளீம் சாமுண்டீஸ்வரி, ஓம் க்ளீம் பத்ரகாளி, ஓம் க்ளீம் சுமந்திரகாளி, ஓம் க்ளீம் சாமுண்டீஸ்வரி, ஓம் க்ளீம் பத்ரகாளி, ஒருவேளை திடீர்னு எனக்கு ஏதாவது நடந்து நான் இறந்து போயிட்டா ஒவ்வொரு அமாவாசை ராத்திரியிலையும் நீ பூஜை நடத்தணும். மந்திரத்தை மட்டும் மறந்துடாத. அப்படி மறந்தா நீ செத்துடுவ. மந்திரத்தை மறந்ததால அந்த பெண் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சக்தி பாம்புகளா மாறி ஒவ்வொரு அமாவாசை ராத்திரியும் பனைமரத்து வேற கடிக்கிறதுனால பணங்கள்ல விஷமாயிடுச்சு. உன்னுடைய நண்பனும் அப்படித்தான் இறந்து போனான். அவனோட அப்பா அம்மாவை கொன்ன இடம்தான் அவனுக்கு கோயில் மாதிரி. நீங்க வாழ்ற ஊரெல்லாம் அவனுக்கு மயானம் மாதிரி தான். அதனால தான் இறந்தவங்க உடம்ப நீங்க மயானத்துல புதைச்சதுக்கு அப்புறம் அவன் மட்டும் அமாவாசை ராத்திரி அன்னைக்கு அந்த பிணங்களை தோண்டி எடுத்து மந்திரிச்சு உயிர் கொடுத்து உங்களுக்கு நடுவுலையே விட்டுறான். அது மந்திரமா இருக்கிறதுனால உங்க கண்களுக்கு அது தெரியாது. போன அமாவாசை ராத்திரி சரளாவுடைய பிடத்தை தோண்டி எடுத்தான். பிரியங்காவை அனுபவிக்க இந்த அமாவாசை அன்னைக்கு வந்தான். நீங்க பந்தத்தை ஏத்தி வச்சதுனால அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க. வருகிற அமாவாசை ராத்திரி அன்னைக்கு கண்டிப்பா அவன் திரும்பி வருவான், உங்க ஊரையே மயானமாக்குறதுக்கு. இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குதா சாமி? ஒரு வழி இருக்கு, ஆனா அவன் உங்க யார் கண்ணுக்கும் தென்பட மாட்டான். நான் சொல்ற அந்த வழியால முயற்சி பண்றவங்க உயிர் கூட போலாம். என்ன நல்ல பரவாயில்ல, அதுக்கான வழியை சொல்லுங்க சுவாமி. நீ காட்டுக்கு போய் நாகபுஷ்ப மரத்து வேர்ல இருக்கிற நாகதண்டத்தை எடுக்கணும். நாகதண்டம் கிடைச்சதும் ஒரு பூனையை எடுத்துக்கிட்டு போய் சூரிய அஸ்தமனம் அப்போ எதிரில் வர்ற மாடுங்களுக்கு அந்த பூனையை காட்டு. சக்தி எரும மாடுங்க மேலதான் வரும். எப்ப பூனை அந்த சக்தியை பாக்குதோ அப்போ அதோட கண்ணுல ஒரு கண்ணீர் துளி வரும். அந்த கண்ணீர் துளியை எடுத்து நீ உன் கண்ணுல வச்சுக்கணும். அப்போ உனக்கு அந்த சக்தி கிடைக்கும். அந்த சக்தி மூலமா அவனை உன்னால பார்க்க முடியும். உன்கிட்ட இருக்கிற நாகதண்டத்துக்கும் அவனை கொல்ற சக்தி வரும். எது பண்ணாலும் அமாவாசையில பண்ணிடணும், ஞாபகம் இருக்கட்டும். சுவாமி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பணம் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஊரே சுடுகாடா மாறிடும். வேற என்ன பண்றது? ஊரை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிட வேண்டியதான். ஊர் எதுக்காக காலி பண்ணணும்? நாகதண்டத்தை தேடி நானே போறேன். நாகதண்டத்துக்காக போறீங்களா? அது வேணாம் தம்பி. நாம எல்லாரும் ஒரே ஆபத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க வேற நான் வேறங்கிறது இல்ல. ஏன்னா மத்தவங்களுக்கு உதவ முடியாம போனா இந்த வாழ்க்கை எதுக்கு? என்ன போக அனுமதிங்க. டே சிவா, நானும் கூட வரேன். நான் போயிட்டு வரேன் பிரியா. நீ போக வேணாம் சிவா. ஏதோ ஊருக்கு வந்த எல்லார்கிட்டயும் நல்ல விதமா பழகுன, அது போதும். இப்போ அவங்களுக்காக உன் உயிரை பணயம் வைக்காத, விட்டுடு சிவா. என்ன பிரியா அப்படி சொல்ற? நாம நேசிச்சவங்களை அவ்வளவு சுலபமா கைவிட முடியாது. அப்படி கைவிட்டுட்டோம்னா நாம நேசிச்சதுல அர்த்தமே இல்லை. இப்ப இந்த ஊரு மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு. இவங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை பிரியா. இப்ப நானும் இவங்களை கைவிட்டுட்டேன்னா எப்படி பிரியா? என்ன நம்பு பிரியா, எனக்கு எதுவும் ஆகாது. உனக்காக நான் கண்டிப்பா திரும்ப வருவேன்.